जननी जन्म सौख्यानां वर्धने कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका गजाननं भूतगणादि सेविदं कविता जम्बू पलसार पक्षितम उमासुतम शोक विनाश कारणम नमामि विघ्नेश्वर पादपंकजम आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च ராகவே கேதவே நமஹா. நவகோள்களின் துணை கொண்டு உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் மக்கள் ஜோதிடர் டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன். என்னுடைய பூர்ண ஆசீர்வாதம் உங்களுக்கு. இந்த வார ராசி பலன் என்று சொல்லக்கூடியது வகையில எப்பொழுதுமே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நாம செய்யாததை நாள் செய்யும், நாள் செய்யாததை கோள் செய்யும் சொல்லுவாங்க. கோள்னா கிரகம். நம்ம ஒரு விஷயத்த மறந்துடும், கிரகங்கள் மறக்காது. அந்தந்த நாள்ல இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொன்னா இன்றைய தினம் சுக்கிரனுடைய ஆதிக்கத்துல நம்ம இருப்போம். நாளைய தினம் சனிக்கிழமை சனி பகவானுடைய ஆதிக்கத்துல நம்ம இருப்போம். அந்த மாதிரி இந்த வார ராசி பலன் அப்படின்னு சொல்லும் பொழுது எதை எப்படி சமாளிக்க வேண்டும் என்பதை முதலில் கற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி செய்யணும்? 12 ராசிக்கும் நான் பலன்கள் சொல்றேன். யாரிடம் பேசக்கூடாது, அதே போல யாரை அதிகம் நம்பக்கூடாது, அதே போல எந்த ஒரு விஷயத்தை ரகசியமாக வைத்துக் கொள்ள வேண்டும், எங்கே பணத்தை கவனமாக கையாள வேண்டும், யாருக்கு திடீரென்று நல்ல செய்தி வரும், யாருடைய வாழ்க்கையில் எதிர்பாராத ட்விஸ்ட் இருக்கும். இது இந்த வாரத்திற்கான ராசி பலன். இந்த வாரம் இதுதான் நடக்கும். இந்த வார ராசி பலன் நான் சொல்றேன் இல்லையா, இந்த வாரத்துல இதுதான் நடக்கும். எல்லாருமே என்கிட்ட சொல்லுவாங்க, இந்த நெக்ஸ்ட் ஜென் காணொலி பார்க்கக்கூடியவர்கள் எல்லாருமே சொல்லுவாங்க, சுவாமி நாங்க உங்க சேனல் பார்க்கும்போது எனக்கே சொன்ன மாதிரி இருக்கு சில விஷயங்கள்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க. வாழ்த்துக்கள். கண்டிப்பா நல்லதே நடக்கணும், இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க அப்படின்னும் போது எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான். உங்களுக்கு ஏதாவது இப்ப நான் உங்களுடைய இந்த வார ராசி பலன் சொல்லும்போது அதுல உங்களுக்கு ஏதாவது ஒரு சிறு சந்தேகங்கள் இருக்கும்பொழுது கண்டிப்பா உடனே டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கு, உடனே கால் பண்ணி பேசுங்க. எங்க குருஜி கிட்ட ஒரு நிமிஷம் நான் பேசணும், எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்து கொடுங்க, நான் சுவாமி கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி இந்த வார ராசி பலன்ல ஏதாவது இருக்கா உடனே டக்குன்னு கேட்டு அதை கிளியர் பண்ணிக்கோங்க. உங்க சுய ஜாதகத்தை பார்த்து ஒரு முறை நீங்க கிளியர் பண்ணிக்கோங்க. அப்போ இந்த வார ராசி பலன்ல உங்களுக்கு மைண்ட் செட் தெரிஞ்சிடும். ஸோ நம்ம இப்படிதான், நம்ம லைஃப் இப்படி, இந்த வாரம் நமக்கு இப்படிதான் போகும், ஸோ நம்ம இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்துக்கணும். ஏன்னா சிலருக்கு இதுல அதீத நம்பிக்கை இருக்கும். நம்ம ஒவ்வொருத்தர் சந்திராஷ்டமமா நம்ம இப்படிதான் இருக்கணும், இன்னைக்கு நமக்கு அஷ்டமச்சனியா, நமக்கு கண்டகச்சனி நடக்கிறதா, நம்ம இப்படிதான் இருக்கணும். சில பேர் தெளிவாக இருப்பார்கள். சில பேருக்கு நம்ம சொல்லணும், சார் இது இப்படி கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்க கேட்பாங்க. சில பேர் தனக்கு கஷ்டம் வரும்போது தான் தெய்வத்தை அதிகமா நினைப்பாங்க. சில பேர் கஷ்டம் வராத வரைக்கும் தெரியாது, அவங்க வாட்டுக்கு போவாங்க வருவாங்க, நீ போய் சாமி கும்பிட, எனக்கு அதெல்லாம் தேவையில்லை அப்படின்வாங்க. தனக்குன்னு ஒரு விஷயம் வரும்போது தான் கோவிலா ஓட ஆரம்பிச்சிருவான். அது போல ஜோதிடம் என்பது நம்மளை பத்தி நம்ம முழுக்க தெரிஞ்சுக்கணும். அதுதான் பிரம்மன் எழுதியதை அதனால்தான் பிரம்ம வித்தை கற்றவன் என்று ஜோதிடம் பார்ப்பவர்களை சொல்லுவார்கள். வாங்க ராசி பலன் போவோம். மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரைக்கும் எப்படி இருக்குன்றத பார்ப்போம். மகர ராசி நேயர்களே, மகர ராசி பொறுத்தளவுக்கு நீண்ட நாட்களாக, நீண்ட மாதமாக மனசுல ஒரு பாரம் சுமந்து கொண்டு இருக்கிறீர்கள். அந்த பாரம் இறங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மனசுல சுமந்திருந்த பாரம் இறங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த வாரம் உங்களை ஒரு முக்கியமான முடிவுக்கு அது வரப்போகுது. மனசுல சுமந்திருந்த பாரம் இந்த வாரம் முக்கிய முடிவுக்கு வரப்போகுது. வாழ்க்கையின் பின்னணி ஒரு மாற்றத்துக்கான வேலை நடந்து கொண்டிருக்கிறது. அது என்ன மாற்றம்? இந்த வாரம் ஒவ்வொரு நாளாக அது தெரிய ஆரம்பிக்க போகுது. ஒரு நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். குடும்ப பொறுப்புகள் உங்கள் தோளில். அது எப்போதுமே திருவோணம் மகர ராசி, உத்திராடம் மகர ராசி எல்லாம், அவிட்டம் மகர ராசி எல்லாம் தோல்ல அவங்க குடும்ப பொறுப்புங்கிறது அவங்க தோல்ல தான் இருக்கும். வேற வழி இல்லை. ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, ஒரு முக்கிய பொறுப்பு உங்களிடம் ஒப்படைக்கப்படலாம். அனைவரும் உங்களை நம்பி ஒரு முடிவை எதிர்பார்க்கலாம். ஆனால் குடும்பத்தில் ஒரு செயல்பாடு உங்களுக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்தலாம். எல்லா பிரச்சனைகளுக்கும் நீங்களே தீர்வு காண வேண்டும் என்று நினைக்காதீர்கள். அவங்கவுங்க பொறுப்பு அவங்க கிட்ட ஒப்படைங்க. அவங்கவுங்க வேலையை கொஞ்சம் கரெக்டா பார்ப்பாங்க. வேலையில் உங்கள் திறமைக்கு நல்ல விலை நிர்ணயிக்கப்படும். சோ பணியிடத்தில் செய்து வரும் உங்கள் உழைப்புக்கு நல்ல உரிய அங்கீகாரம் உருவாகலாம். நிறைய நல்ல பேச்சுவார்த்தைகள் நடக்கலாம். உங்கள் உழைப்பு வேலை சுமை அதிகரிக்கும். உடலையும் மனதையும் கவனியுங்கள். தொழில் பழைய முடிவு மீண்டும் பரிசீலனை, சோ இதெல்லாம் உண்டு. தொழிலில் முன்பு வைத்திருந்த ஒரு திட்டத்தை மீண்டும் தொடங்கும் எண்ணம் வரலாம். புதிய முதலீட்டாளர்கள் புதிய சில விஷயங்களை நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் மகர ராசி பொறுத்தளவுக்கு சிறப்பாக வரும். பணம் சம்பாதிப்பை விட காப்பது அவசியம். சோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. தேவைக்காக பெரும் தொகையை செலவாகலாம். உங்களிடம் இருக்கும் பணத்தை வெளியில் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. உங்ககிட்ட எவ்வளவு இருக்கு, நீங்க என்ன பண்றீங்களோ அதை நீங்க பார்த்துக்கணும். என்கிட்ட இதுதான் இருக்கு, என்கிட்ட இவ்வளவுதான் இருக்கு அப்படின்லாம் வெளியில எல்லாம் காட்டிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இஎம்ஐ லோன், தலைக்கு மேல் இருக்கும் சுமை, சில பேருக்கு அதெல்லாம் கொஞ்சம் நிறைய இருக்கு. அடுத்தடுத்து சில கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு.
வாங்கிய கடன் இருந்தாலும் அது தொடர்பான சில நிலை உருவாகக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. திருமணம், குடும்பம் எடுக்கக்கூடிய திருமணம் பொறுத்தளவுக்கு திருமண பேச்சுவார்த்தை கூடி வருது, நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு, திருமணம் மறுமணம் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. காதல் உறவு உணர்வுகளை இனி மறைக்க முடியாது. இப்ப நீங்க ஒரு லவ்ல இருக்கீங்க, ட்ரூ லவ்ல இருக்கீங்க, நீங்க ஒரு லவ் அஃபேர்ல இருக்கீங்க அப்படின்னு சொன்னா இனி வீட்டுல அது மறைக்க முடியாது. வீட்டுல வெளிச்சத்திற்கு வரக்கூடிய சூழ்நிலைகள் வரும். காதல் உறவில் இருப்பவர்களுக்கு சில விஷயங்கள் இது வரக்கூடிய சூழ்நிலை. சில பேர் குற்றம் சாட்டுவார்கள், நீ செஞ்சதுதான் தப்பு, நீ எப்படி இந்த மாதிரி பண்ணலாம் போலாம் வரலாம் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் வரும். கொஞ்சம் பார்த்துக்கோங்க. கோர்ட்டு கேஸ் சொத்து விஷயத்தில் கவனம் தேவை. சில விஷயத்தில் கவனமா, சொத்து, நிலம், வீடு போன்ற உரிமைகள் தொடர்பான சட்ட பிரச்சனை உள்ளவர்கள் கூடுதல் கவனத்துடன் செயல்பட வேண்டியது அவசியம். விவாகரத்து பணம் மிக முக்கியமான கேள்வியாகும். விவாகரத்துல பணம் முக்கிய கேள்வியாகும். சோ திருமணத்துக்கு பின், திருமணத்திற்கு மீறிய உறவு, இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கு இல்லையா. இப்ப விவாகரத்து வரைக்கும் போயாச்சு மகர ராசி. அப்படி நீங்க போயிட்டீங்க அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல பணம் ஒரு முக்கிய கேள்வியாக இருக்கும். கொடுப்பியா மாட்டியா, எனக்கு இந்த செட்டில்மெண்ட் எனக்கு வேணும், 10 லட்சம் வேணும், 5 லட்சம் வேணும், 20 லட்சம் வேணும், செட்டில்மெண்ட்டுக்கு வரியா இல்லையா. அந்த பணத்துக்கு அந்த இடத்துல முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். அதாவது என்ன செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தது. யாரிடமும் சொல்லக்கூடாத ரகசியம் உங்கள் நிதிநிலை. பண விஷயத்தை தயவு செய்து யார்கிட்டயும் பகிர்ந்துக்க வேண்டாம். கரெக்டா இருந்துக்கோங்க. குடும்பத்திற்காக நீங்கள், வேலைக்காக நீங்கள், பணத்திற்காக நீங்கள், மற்றவர்கள் பிரச்சனைக்காக கூட நீங்கள் இப்படி தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த வாரம் உங்கள் மனதில் ஒரு கேள்வி, எனக்காக நான் எப்போது வாழப் போகிறேன் அப்படிங்கிறது. எனக்காக அந்த கேள்வி உங்க மனசுக்குள்ள வந்தாச்சு. எனக்காக நான் எப்போ வாழ போறேன், எனக்காக நான் என்ன செய்ய போறேன்னு தெரியல, உங்களுக்கு வாழ்ச்ச என் வாழ்க்கை பாதியும் போயிடுச்சு அப்படிங்கிற அளவுக்கு இந்த மாதிரியான வார்த்தைகள் இனிமேல் வரப்போறது. ஒரு மேலதிகாரி, ஒரு முக்கியமான குடும்ப உறுப்பினர் அல்லது ஒரு அரசு தொடர்பான உங்கள் வாழ்க்கையில் முக்கியமான ஒரு முடிவை ஏற்படுத்தக்கூடிய தகவலை வழங்கலாம். மகர ராசி பொறுத்தளவுக்கு ஒரு கடினமான சோதனையை இந்த வாரம் கொடுக்கும். சமாளிச்சுக்கோங்க. உங்களுக்கு தான் வில் பவர் இருக்கே, வைராக்கியம் இருக்கே. வைராக்கியம் பிடித்தவர்களே நீங்க கண்டிப்பா சக்சஸ் பண்ணுவீங்க. சுபம்.